ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஆலு பரோட்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 4 உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போது விசில் விட்டு எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு விசில் வரட்டும், ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு அழுத்துனா உள்ளே போனால் இந்த அளவுக்கு மாவு ரெடியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உருளைக்கிழங்கு நான் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி, கொத்தமல்லி, ஆனியன், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், சீரகத்தூள், கஸ்தூரி மேத்தி, இது எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சு இதை தாளித்து எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சு சீரகம் போட்டிருக்கேன். இதில் லைட்டாக டேஸ்ட்டுக்காக சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்குது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன். நம்ம சப்பாத்தியில் ஸ்டஃபிங் பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு மசாலாவை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆலு பரோட்டா தேய்ச்சி போட்டிருக்கேன், வெந்து வரட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். சூப்பரான ஆலு பரோட்டா தயாராகி விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஆலு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்க்கும் போதே தெரியுதா, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.